சாத்தான் நசுக்கப்படுவதற்கும் நீ சமாதானமாய் வாழ்வதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. சாத்தான் நசுக்கப்படாமல், உன் வாழ்க்கையில சாத்தான் நசுக்கப்படாமல் ஒரு நிரந்தர சமாதானத்தை என்ன செய்ய முடியாது. ஆமா, ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டு இருப்ப, 4 நாள் அழுதுகிட்டு இருப்ப. இதுதான் என் வாழ்க்கை நிலைமை பாஸ்டர் அப்படி நீங்க சொல்வீங்கன்னா, இன்னைக்கு அதுக்கு தான் வழி சொல்வதற்கு சபை கூடி வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நிரந்தரமான சமாதானத்தை, ஒரு நிலையான சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிப்பதற்காகவே கர்த்தர் வழி சொல்லும்படி நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தான உங்க காலின் கீழே என்ன செய்வாராக, நசுக்கி போடுவாராக. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். ஸ்தோத்திரம். உண்மையா நசுக்குனது என்னமோ அவர்தான். அவர் ஆல்ரெடி அடிச்சு மண்டையை இணைஞ்சிட்டாரு, கல்வாரி சிலுவையில் நச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். ஆமா, எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் ஒரு ஞாபகம் வரும். என்னன்னா, நாங்கள் வீரமாணிக்கபுரம் என்ற இடத்துல கூடியிருந்தோம். அப்போ ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ மழை பெஞ்சு தண்ணி மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மழை பெஞ்ச தண்ணி அங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்படியே ஓடிக்கொண்டிருக்குது. அப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பாம்பும் ஓடுது. ஆமாம், இந்த பாம்பை கண்ட உடனே அப்போ ஒரு தம்பி நமக்கு ஊழியத்தில் கூட இருந்தாப்புல, வீட்டிலே கிடப்பாப்புல. அந்த தம்பி ஒரு கம்பு எடுத்து எரிஞ்சிட்டாப்புல, ஸ்தோத்திரம், அடிச்சாப்புல. ஆனாலும் அது துள்ளி ஓடிச்சு. உண்மையாக அவன் சொல்கிறான், இல்லை இல்லை செதுறான். நான் தான் அதுக்கப்புறம் திரும்ப கம்பு எடுத்து நல்ல மண்டையிலேயே அடித்து பாம்பை காலி பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ ஜான் வந்தான். அப்போ ஜான் ஆமாம் யார் மாதிரி இருப்பான், இந்த இவனை மாதிரி இருப்பான். ஸ்தோத்திரம். ஆமாம், சின்ன பையன். அவன் தான் பாம்பெல்லாம் பயப்படாதா, அந்த கம்பை பிடி அடி அப்படின்னா. ஸ்தோத்திரம். உடனே என்கிட்ட கம்பை வாங்கி அந்த பாம்பை என்ன செய்யலாம், 2 அடி அடி. அது வாழை என்ன செய்யுது, அது வாழை ஆட்டுது. அது வாழை ஆட்டினோடனே இவனுக்கு பயப்படாது, திரும்ப அடி. ஸ்தோத்திரம். ஆல்ரெடி தலை நசுக்கப்பட்டாச்சு. ஆனா ஸ்தோத்திரம், இவர் அடிச்ச உடனே அது என்ன செய்யுது, வாழை கொஞ்சம் ஆட்டின உடனே அவனுக்கு அது நிஜமாவே, ஆமா பாம்பு, உயிரோட பாம்பை நான் என்ன செய்யறான்னு அடிச்சு முடிச்சாச்சு. தூக்கி குழியில் போட்டு மூடியாச்சு. எல்லா பக்கமும் போய் ஆச்சி நான் பாம்பு அடித்தேன், நான் பாம்பை பார்த்தேன், பாம்பு இவர் பாம்பு அடித்த மாதிரி ஒரே பீத்தல். எல்லா பக்கமும் பாம்பு அடிச்சிட்டேன். அது பொய்யா, அவன் பாம்பு அடித்தது உண்மை. ஆனால் எந்த பாம்பு அடித்தான், வாழை ஆட்டுச்சுன்னு சொல்கிறோம்ல. இவர் ரொம்ப ஓவராக தான் எடுத்து விடுறாரு. வாழை ஆட்டுது அப்படின்னா என்ன இருக்குது, உயிர் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, மக்கா நீ பாம்பை தான் அடிக்கிற, அது உயிர் கிடக்குது. ஆனா ஒரு நாளும் அது தலையை தூக்கி உன்னை கொத்த முடியாது. ஏனென்றால் அதன் தலையை நான் நசுக்கிட்டேன். நீ அதன் வாழை அடிச்சு உடைச்சி நொறுக்கி குழிய தோண்டி உன் வாழ்க்கையில நிரந்தரமாய் புதைப்பாயானால் நீ நான் கொடுக்கிற சமாதானத்தை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அப்பொழுது நிலையான ஒரு சமாதானத்தை உன் வாழ்க்கையில பெற்று அனுபவிப்பாய். இன்னைக்கு நான் நீங்கள் விசுவாசிங்கன்னா இது நடக்கும். பாஸ்டர், எவ்வளவோ பிரசங்கம் கேட்டாச்சு, எவ்வளவோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, எத்தனை விதத்திலையோ பைபிளை படித்தாச்சு, ஆனால் சமாதானம் என்பது எட்டாத ஒரு கனியாகவே இருக்கிறது பாஸ்டர் என்று சொல்வீர்களானால், ஸ்தோத்திரம், இதை பிரசங்கிப்பதற்கு சரியான தகுதியோடு கூட நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். நான் அந்த தேவ சமாதானத்தை என் வாழ்க்கையில பெற்றிருக்கிறேன். ஆனபடினாலே உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீங்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே நாளில் தெருவுக்கு வந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது நான் தான். ஸ்தோத்திரம். 20 வருஷத்துக்கு மேலே உள்ள ஊழியம் ஒரே நாளில் அந்த இடத்துல அடித்து கொண்டு போய்விட்டது. ஸ்தோத்திரம். ஆமாம், எல்லாம் கயிறு கட்டி இழுத்து எங்களை ரோட்டில் கொண்டு விட்டாங்க. ஸ்தோத்திரம். தெருவெல்லாம் வெள்ளம். ஸ்தோத்திரம். சபையெல்லாம் வெள்ளம். ஸ்தோத்திரம். எல்லாம் வாரிக்கொண்டு போய்விட்டது. இந்த பக்கச்சவர் உள்ள கிடக்கு, அந்த பக்கச்சவர் வெளியே கிடக்கு. ஸ்தோத்திரம். எல்லாம் வாரிக்கொண்டு போயிடும். ஒன்றுமே இங்கே இல்லை. இந்த பக்கச்சவர் உள்ளே கிடக்கு, உள்ள ஒரு ஆட்டோ வேற வந்து கிடந்து. ஸ்தோத்திரம். எங்கேருந்தோ அடிச்சுட்டு வந்து. ஆமாம், ஸ்தோத்திரம். இங்கே ஒரு இரும்பு பீரோ, அவ்வளோ வெயிட் இரும்பு பீரோ அடிச்சு கொண்டு போகணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பீரோவை கண்ணால் பார்க்க முடியல. ஆனால் அந்த பலிபீடத்தை மட்டும் அந்த பிசாசால அசைக்கவே. அல்லேலூயா. அது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. இரும்பு பீரோவை கண்ணுக்கே தெரியாமல் என்ன பண்ணிட்டு வெளில கொண்டு போயிட்டு, அந்த பீரோவை யாராவது பார்த்தீங்க வெள்ளத்துக்கு அப்புறம்
கண்ணாலேயே பார்க்க முடியல. இந்த பீரோவை எங்கே இருக்குது, எந்த ஊரில், கண்ணாலேயே பார்க்க முடியல. ஆனால் இந்த பலிபீடத்தை அந்த வெள்ளத்தால் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. ஆமாம், ஸ்தோத்திரம். இது ஆச்சரியம்தான், ஆனாலும் இது ஒரு அற்புதம். ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் அதாவது ரொம்ப ராசியான பலிபீடம் சொல்லி அப்படியே வச்சாச்சு. புது சர்ச்சு கட்டினா கூட பலிபீடத்தை மாற்றலை. ஒருத்தவங்க பலிபீடம் வாங்குறதுக்குன்னே காசு கொடுத்தாங்க, அதை வாங்கி வேறு ஏதோ ஒன்று வாங்கியாச்சு. ஆமாம், ஆண்டவர் ரொம்ப பலமான ஒரு பலிபீடத்தை நமக்கு தந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்தவனாக்கும் நான். வெள்ளமெல்லாம் அப்படியே இறங்கி முட்டளவுக்கு தண்ணி, விசுவாசிகளோடு உள்ளே இறங்குறோம். ஸ்தோத்திரம். ஆமாம், நானும் அவங்களோட தான் இறங்குறேன். லுங்கியை மேலே கட்டிக்கிட்டு இறங்குனா ஸ்தோத்திரம். பன்னீர்செல்வம் பிரதர் என் மூஞ்ச பார்க்காரு. இவர் இப்போ நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அழுவார், இவர் ஏங்கி அழுவார், குமுறி அழுவார் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து என் மூஞ்ச பார்க்க, நானும் அவர் மூஞ்ச பார்க்க, அவரு அழுகிற மாதிரி இருக்கார். இது எதுக்கு இப்படி இருக்காருன்னு நான் யோசிக்கனே தவிர எனக்கு கொஞ்சம் கூட அழுகாச்சி வரல. எனக்கு ஒரு சமாதானம் என் இருதயத்தை அந்த நேரத்தில் நிரப்பி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமாம், அங்கே சந்தோஷம் வரல. ஐயா சர்ச்சு உடஞ்சிட்டு அல்லேலூயா சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்பி. என்ன சமாதானம்? ஸ்தோத்திரம். நம்ம கெட்ட மாட்டோம்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சுட்டு போல இருக்கு, அதனால அவரே உடச்சி விட்டு நல்லபடியாக என்ன செய்ய போகிறாரு, கட்ட போகிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சமாதானம் இருதயத்தை நிரப்பி இருந்ததே தவிர அதில் பெரிய துக்கப்பட்ட மாதிரி நிறைய விசுவாசிகள் கண்ணீர் விட்டாங்க, ஓன்னு அழுதாங்க. எனக்கு அவங்கள நினச்சி துக்கமாக தான் இருந்தது. நான் குறையா சொல்லலை. அந்த ஃபீலிங்ஸ் நல்லது, அந்த ஃபீலிங்கை வெளிப்படுத்துவதும் நல்லது, அழுது ஜெபிப்பது நல்லது. நான் அதை குறைவாக சொல்லலை. ஆனால் எனக்கோ ஒரு பெரிய சமாதானம் என் இருதயத்தை நிரப்பி இருந்ததை நான் நன்றாக உணர்ந்தேன். இதை நான் எப்படி விளக்கி சொன்னால் உங்களுக்கு புரியுமோ எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் என் இருதயத்தை நிரப்பினதை நான் என் ஆவியில் தெளிவாக பளிச்சுன்னு உணர்ந்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இந்த சமாதானம் தேவனால் உண்டாகிற ஒரு சமாதானம். அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேருக்கு இந்த சமாதானம் வேணும்? சமாதானம் வேணும்னா அந்த வசனம் தெளிவாக சொல்லிட்டு, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். சமாதானத்தின் தேவனாக அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் பல விதங்களில் வெளிப்படுறாரு. இந்த 10வது மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தின் தேவனாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. சூழ்நிலை என்னவாக வேண்டுமானால் இருக்கட்டும், சூழ்நிலை வாழ்க்கையில் மாறி மாறி வரும். ஸ்தோத்திரம். அலைகள், பிரச்சனைகள் ஓயாமல் அடித்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நமக்குள்ளே ஒரு பெரிய தேவ சமாதானம் ஆளுகை செய்யுமானால் நீங்கள் இந்த பூமியிலே பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கோடியா வச்சிருந்தாலும் சமாதானம் என்ற ஒன்று இல்லை என்றால் அத்தனை கோடியை வச்சுக்கிட்டு அவன் தெருக்கோடியில் தான் வந்து நிற்க வேண்டியிருக்கும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லை என்றாலும் ஒரு தெய்வீக சமாதானம் அவன் இருதயத்தில் இருக்குமானால் அவன் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு கர்த்தரை துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு அல்லேலூயா போட்டுக்கிட்டு வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த 10வது மாதத்திலிருந்து தருவாராக. அப்படி சமாதானத்தை யாருக்கு தர்றாரோ அவர்களோடு அவர் சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாருன்னு சொன்னேன். அதாவது அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை என்பது உங்களோட முடிந்து போவதல்ல. போன வாரத்தில் நான் உங்களுக்கு பேசினேன், அது அடுத்த தலைமுறைகளுக்கும் கடந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு கேள்வி, இந்த தலைமுறையிலேயே என்னாலேயே அந்த சமாதானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் இதை எங்கிட்ட கூடி பாஸ்டர் நான் அடுத்த தலைமுறைக்கு அனுப்புவது. ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னா, அனுபவிப்பீர்களானால் அதே சமாதானத்தை அடுத்த தலைமுறைக்கும் கடத்த முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஸோ சமாதானம் வரணும்னா சாத்தான் காலின் கீழே நசுக்கப்படணும். ஸ்தோத்திரம். அப்படி சாத்தான் காலின் கீழ் நசுக்கப்படுவதற்காகத்தான் நான் பைபிளிலிருந்து ஒரு 3 காரியங்களை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், அதை குறித்து தியானியுங்கள். இது ஒரு புது பிரசங்கம், நேத்தான் நான் எடுத்தேன். ஆனால் அதை கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நம்பர் 1, முதல் காரியம், சத்தியத்தை அறியும் போது சாத்தான் நசுக்கப்படுகிறான். நீங்கள் சத்தியத்தை அறியும் போது சாத்தான் என்ன செய்யப்படுகிறான்? நசுக்கப்படுகிறான். நம்பர் 2, இரத்தத்தை, இயேசுவின் இரத்தத்தை தியானிக்கும் போது சாத்தான் நசுக்கப்படுகிறான்.
நம்பர் 3, சிலுவையில் நடந்ததை விசுவாசிக்கும் போது சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். அல்லேலூயா. சிலுவையில் நடந்ததை விசுவாசிக்கும் போது ஸ்தோத்திரம், சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். ஸ்தோத்திரம். முதல்ல என்ன சொன்ன? சத்தியத்தை அறியுங்கள். நம்பர் 2, இரத்தத்தை தியானியுங்கள். தியானிங்களா? இரத்தத்தை, இயேசுவின் இரத்தத்தை தியானம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். நம்பர் 3, சிலுவையில் நடந்ததை விசுவாசியுங்கள். 3 காரியங்களை செய்யும்போது சாத்தான் நசுக்கப்படுகிறான். ஒருவேளை இன்னும் நிறைய காரியங்கள் கூட பைபிளில் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்வதற்காக இன்றைக்கு இந்த 3 காரியத்தை என்ன செய்கிறேன்? எடுத்துக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு சபைக்கு போனேன், கன்வென்ஷன் பேசுறதுக்கு. அங்கே 21 பாயிண்ட் பேசினேன். 19வது பாயிண்ட் போகும்போதே அந்த பாஸ்டர் நெஞ்சை பிடிச்சிட்டு வந்துட்டார். என்னால் முடியலை பாஸ்டர் அப்படின்னு. சரி, அப்போ உங்களுக்கு 19 ஆசீர்வாதமே போதும்னு அதோடு நிப்பாட்டிட்டேன். அதனால் இப்போ ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நான் போகலை. அட்லீஸ்ட் 7 கூட போகலை. 3 முத்தாக 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, சத்தியத்தை அறிகிறதுனால் சாத்தான் நசுக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு தெரியும் பைபிளில் ஒரு வசனம் அப்படி இருக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சமாதானம் இல்லாமல் இருப்பீங்கன்னா நீங்க சத்தியத்தை அறிகிறதுனால ஒரு விடுதலையை உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுமாம்? பெற்றுக்கொள்ள முடியுமாம். நல்லா கவனிங்க. சாத்தான் வீழ்த்தப்படுவதற்கு சத்தியம், வேதம் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் சத்தியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த பைபிளை தூக்கி காட்டுறேன். இந்த பைபிள் தான் வேதமே சத்தியம். இன்னும் ஒரு படி மேலே போனால் இயேசு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 14:6 இயேசுவே சொல்கிறார், நானே சத்தியம். ஸ்தோத்திரம். இயேசு தான் சத்தியம். இப்போ இயேசுவை நம்ம அறிகிறதுனால நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாமத்தில் அவரை அறிகிறோம். குறிப்பாக அந்த 10வது மாதம் இயேசுவை எப்படி அறிகிறோம்? சமாதானத்தை தருகிற தேவனாக அறிகிறோம். அவரை அறிய அறிய, இயேசு என்கிற சத்தியத்தை அறிய அறிய, இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து சாத்தானை ஜெயிப்பதற்கான வழியை நீங்கள் அறிய அறிய ஆட்டோமேட்டிக்காக சாத்தானை என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு சமாதான குறைவு வீட்டுக்குள்ளே வருது. அந்த சமாதான குறைவை சரி பண்ணுவதற்கான வழியே தெரியலன்னா நீங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? நீ சத்தியத்தை அறிய அறிய சாத்தான் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே போவான். நான் சத்தியத்தை எங்கே பாஸ்டர் போய் அறிய முடியும்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் ஆராதனை நேரத்தில் அதை ஒதுக்கி வைத்து விட்டு எவ்வளவாய் ஆண்டவரை தேடி ஓடி வருகிறாயோ அவ்வளவாய் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீ வளருவாய். அல்லேலூயா. உன்னையும் அறியாமல் சத்தியம் உனக்குள்ள இறங்கும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை ஏராளமாய் தாராளமாய் வாசித்து புசிப்பாயானால் ஸ்தோத்திரம், சத்தியம் உனக்குள்ள பலமாய் இறங்கும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியம் உள்ள போக போக அது சாத்தானை ஜெயிக்கிறவனாக அவனை மாற்றும். சாத்தானின் மேல் ஜெயம் எடுக்கிறவளாக அவளை மாற்றும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டதையும் தின்றால் குண்டராகலாம். கண்டமனை சாப்பிட்டா என்ன ஆயிரலாம்? குண்டாயிரலாம். ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைலாம் ஏன் அப்படி இருக்காங்க? முருங்கைக்காய் வேண்டாம், கத்திரிக்காவே பிடிக்காது, சாம்பாரா என்னத்தை கொடு, சரி சிக்கன் தான் தோலா இருக்கு, இது வேண்டாம் அது வேண்டாம். ஸ்தோத்திரம். இந்த இல்லாத வீட்டு பிள்ளைகளை பாருங்க, இந்த கிராமங்களில் நல்ல சோறு கிடைக்காம வைக்காம இருக்கும் பாருங்க, அது பாட்டுக்கு மண்ணில் உருண்டு பசிச்சா மண்ணெல்லாம் கொஞ்சம் அள்ளி தின்னு அது நல்ல மங்குடி மாதிரி இருக்கும் பார்த்துக்குவாங்க. ஸ்தோத்திரம். கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழைத்தண்டு மட்டை இந்த புல் குருத்து, ஸ்தோத்திரம், நாங்களாம் அப்படி தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். இந்த வெள்ளை கலரில் ஒரு பூ இருக்கும், அந்த பூவையாக பறித்து தின்னு, ஸ்தோத்திரம், அப்படியே தெருக்காட்டிலேயே அலைஞ்சி, ஸ்தோத்திரம், மட்டை கொட்டை
அங்கங்கே இந்த 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 பாதாங்கோட்டை அந்த இந்த இந்த மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ஓடி ஓடி எவ்வளவு பிறக்குவோம். அதை உட்காந்து உட்காந்து உடச்சி ஸ்தோத்திரம், அந்த உடச்சி முடித்து வரும்போது படக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். ஆமாம், திரும்ப அவனை விரட்டி போய் பிடுங்கி ஸ்தோத்திரம் எவ்வளவு பண்டத்தை தம்பி தங்கச்சி வாய்க்குள்ளே விரலை விட்டு பிடுங்கி எடுத்து தின்னு. அப்போ எச்சின்னு பார்த்தோமா நம்ம. ஆமாம், இப்படிலாம் சாப்பிட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த காலத்து பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அம்மா வந்து முத்தம் கொடுத்தா இப்படி தொடக்கி ஸ்தோத்திரம். ஆமாம், நான் ஸ்தோத்திரம் இது வருத்தத்தோடு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப பிள்ளைகளை அப்படியே ரொம்ப ஹைஜீனிக்காக என்ன செய்யாதீங்க, வளர்க்காதீங்க. ஸ்தோத்திரம் பிள்ளைகளை மண்ணில் விட்டு வளங்க. ஸ்தோத்திரம் மண்ணுக்கும் மனுஷனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஸ்தோத்திரம் மண்ணு உடம்புல படணும், தூசி காத்து உடம்புல படணும். ரொம்ப பொத்தி 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 வளர்த்தா ஸ்தோத்திரம் ஊரலாம்ட்ட வியாதி பூரா வரும். ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கல்லில் விட்டு வளங்க, மண்ணில் உருட்டி விட்டு வளங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், எதையாவது தொட்டுட்டா உடனே கையை கழுவுறது, மூஞ்ச கழுவுறது. ஸ்தோத்திரம் அதுலேயும் இந்த குடும்பம் இந்த பேம்பஸ்ன்னு ஒன்றை போட்டு விட்டு ஸ்தோத்திரம் ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் ஒன்று போல கூடயே பல மணிக்கணக்கில் ஒட்டி வச்சு அதுதான் பிள்ளைகளுக்கு வியாதி. எல்லாத்தையும் அவுத்து விடுங்க, அது பாட்டுக்கு போட்டு அது பா ஒன்றுக்கு 2 தடவை கழுவி விடுங்க, அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம். ஆமாம், நான் சொல்கிறேன் இம்யூனிட்டி பவர் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? நல்லா அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் ஆரோக்கியம். அல்லேலூயா, அதுதான் ஆரோக்கியம். ஸ்தோத்திரம். இப்போ எங்கேயோ டாப்பிக்கை மாதிரி எங்கேயோ வண்டி போய்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எங்கே நான் ட்ரெயினை விட்டேன்னு தெரில, எந்த ஸ்டேஷனில். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், கண்டதையும் தின்றால். ஆமாம், ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள்லாம் கிடைக்கிறதெல்லாம் இலை தலை கொலை கொட்டை எல்லாத்தையும் பிறக்கி எடுத்து சவைச்சி சாப்பிட்டு சக்கையவாத துப்புன்னு பார்த்தா அதையும் முக்கி முழுங்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? நல்ல திட்டமாக இருப்பாங்க. நல்லா வயிறு எல்லாத்தையும் செமிச்சு தள்ளும். அந்த காலத்தில் கல்லையும் கரையும் வயது, கல்லையும் கரைக்கும் வயது. இப்போ எந்த வயசில் கல் கரையும்னே? ஆமாம், இப்போ 8 வயசுல கல் அடைப்பு இருக்குது. அந்த கல்லை கரைக்கிற சக்தி அந்த உடம்புக்கு இல்லை. ஸ்தோத்திரம். காரணம் எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது. ஸ்தோத்திரம். எவ்வளவு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க, நான் உடனே காரை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன். அடிக்கிற அடியில் ஐயா சாப்பிட்றேன் ஐயா சாப்பிட்றேன் ஐயா சாப்பிட்றேன் அவ்வளோ பேரும். ஸ்தோத்திரம். என்ன உனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, வெங்காயம் பிடிக்காது, இந்த வெள்ளைப்பூடு ஏன் போட்ட? இந்த வெள்ளைப்பூடுக்கு வருமே கலவரம். ஸ்தோத்திரம். அதை தனியாக ஒதுக்கி வச்சு ஒருத்தன் பிறக்கி வச்சுருப்பான். இவ்வளோ வெள்ளை போட்டதே இவ்வளோ வெள்ளைப்பூடு தான். அவன் பிளேட்டில் இவ்வளோ வெள்ளைப்பூடை ஒதுக்கி வச்சுருப்பான். அவன் நேரத்துக்கு அவ்வளோ வெள்ளைப்பூடும் அவன் பிளேட்டுக்கு தான். என்னத்தை சொல்ல? ஸ்தோத்திரம். எதை சாப்பிட மாட்டேன் அதை. ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய மனிதனும் பலவீனப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த சங்கீதமே எனக்கு பிடிக்காது. இப்போ பழைய ஏற்பாடு அது ஒன்றுமே புரியாது. புதிய ஏற்பாடு அது பாஸ்டர் சபையில் அவர் சொல்லி கொடுப்பாரு. வெளிப்படுத்தின விசேஷம் எம்மோ பயமாக இருக்கும் இப்படின்னு பைபிளே படிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன் சத்தியத்தை எவ்வளவாய் நீங்கள் உள்வாங்குகிறீர்களோ அவ்வளவாய் ஆவிக்குரிய பலவான்களாக இருப்பீர்கள். சாத்தான உங்க மசில் பவரை வச்சு என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை சாத்தான மசில் பவரை வச்சு மேற்கொள்ளலான்னு பைபிளில் போட்டிருந்தா சர்ச்சு ஃபுல்லாக ஜிம்மாக இருக்கும். வந்த உடனே எல்லாம் தண்டால் எடு, புல்லப்ஸ் போடு, ரிங் எடு அப்படின்னு வரிசையாக ஸ்தோத்திரம் சாத்தான மேற்கொள்வதற்கு இங்கே ஃபுல்லாக ஜிம் மாதிரி வச்சுருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் சாத்தான் மசில் பவருக்கு அடங்க மாட்டான். மாறாக சத்தியத்தை உட்கொண்டவர்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறார்களோ அதற்கு பிசாசு அடங்குவான். அல்லேலூயா. ஐபிஏ விசுவாசி தேவனுடைய வார்த்தையினால நிரம்பின விசுவாசியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், பிசாசு ஸ்தோத்திரம். அந்த சின்ன எழுத்து பார்க்க முடியாமல் எனக்கு ஒரு மாதிரி கண்ணு இதாச்சு. ஸ்தோத்திரம். நல்லா ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு 5 கேரட்டாக சாப்பிட்டேன். ஜெபம் பண்ணி இப்போ நல்ல தெளிவாக தெரியுது. இப்போ திரும்ப அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், நல்ல பைபிளுக்காக அப்படியே படிக்க முடியல, அந்த ஆடியோவில் போட்டு விட்டு என்ன செய்யுங்க. ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் ஆடியோ மேலே ஆடியோ பைபிள் இருக்குது. ஆன் பண்ணி விட்டா அது வசனத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சொல்லிக்கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். வசனத்தை காரில் போகும்போது வசனத்தை போட்டு விடணும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அது உங்களை ஆவிக்குரிய பலவானாய் மாற்றி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆமாம், வசனத்தை உள்வாங்க உள்வாங்க அது உங்க ஆவிக்குரிய மனுஷிய ஆவிக்குரிய மனிதனை பலவானாய் மாற்றும்.
நீ ஆளை பார்த்தா புல் தடிக்க பயில்வான் மாதிரி இருப்பீங்க, ஆனால் உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். எப்போ தெரியுமா? சத்தியத்தை அறிய அறிய, சத்தியத்தை உள்வாங்க. பிசாசனுடைய பெரிய திட்டம், நீ வசனத்தை கேட்டக்கூடாது, வெளிப்பாட தெரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா விஷயம் தெரிஞ்சா நீ என்ன ஜெயிச்சிருவ, என்ன காலின் கீழே போட்டு நசுக்கிடுவ என்று பிசாசு அறிந்திருக்கிறபடினால உன்னை தேவனுடைய வார்த்தையின் பக்கம் என்ன செய்ய விட மாட்டான், திரும்ப விட மாட்டான். இப்போ கர்த்தருடைய பிள்ளை ஸ்தோத்திரம், இது இந்த சிலர்லாம் சர்ச்சுக்கு வர்ற அன்னைக்கு தான் பைபிள் எடுத்து என்ன அப்படி, ஐயோ பாஸ்டர் பார்த்த மாதிரியே சொல்கிறாரு, பார்த்துருப்பாரோடி. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் வேதம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மேலே உங்கள் கண்கள் பதிவதாக. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை யாருமே பைபிள் படிக்கிறது, அதான் நம்ம சர்ச்சுக்கு போகாம அங்கேயே படிச்சுக்குவோம். நான் இப்போ சும்மா கேட்குறேனே, ஸ்தோத்திரம், கேட்டாலும் குத்தமாகும். இன்னைக்கு காலையில் நான் பைபிள் படித்தேன் மெர்சி, இன்னைக்கு காலையில் உட்காந்து பைபிள் படிச்சிடலாமா? ஸ்தோத்திரம். நான் கை தூக்க சொல்ல யாரையும், மெர்சிலாம் 2 மணி நேரம் காலைல எழும்பி உட்காந்து பைபிளை மங்குன்னு படிச்சுட்டு தான் ஸ்தோத்திரம் எழும்பி ஸ்தோத்திரம். அவள் பல் விளக்குவாளோ தண்ணி குடிப்பாளோ எனக்கு தெரியாது, ஆனால் காலைல எழும்புன உடனே ஸ்தோத்திரம் 2 மணி நேரமாக உட்காந்து சிலருக்கு என்ன செய்யணும், ஸ்தோத்திரம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நம்முடைய வேதத்தின் மேலே நான் பிரியமாக இருக்கிற அப்படின்னால எனக்கு கற்பித்து கொடுத்த ஆசிரியர்களை விட நான் ஞானம் உள்ளவனானேன். அந்த 3 பேரை விட ஞானம்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அப்புறம் என்னுடைய சத்துருக்களை விட என்னை அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். உன் சத்துருவை விட நீ ஞானம் உள்ள ஆளாக மாறினா உன் சத்துரு உன் காலுக்கு கீழே. அல்லேலூயா. ஆமாம், என் சத்துரு என்னை விட ரொம்ப டாக்டிஸாக இருக்கான் பாஸ்டர். வேற ஒரே வழி சொல்ல, வேற வழியே இல்லை, ஒரே வழி, தேவனுடைய வார்த்தையை மானங்கடியமாக சாப்பிடு, கர்த்தருடைய வசனத்தை தாராளமா ஏராளமா உட்கொள்ளு, நீ உன் சத்துருவை விட அதிக ஞானம் உள்ளவனாய் மாறி விடுவாய். அந்த வசனத்தை எங்கன்னு எடுங்க அப்ப 119 சங்கீதம் 119 97 3 பேரை சொல்லுவாங்க, வாசிங்க பாப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சரி, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அல்லேலூயா. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால், அந்த வசனத்தை நான் தியானிச்சு கொண்டே இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அப்படி போடு. உனக்கு பிரசங்கம் பண்ண உன் பாஸ்டரை விட நீ என்ன ஆயிருவ? அல்லேலூயா. பாஸ்டர் பைபிள் படிக்கிறது 1 மணி நேரம், விசுவாசி பைபிள் படிக்கிறது 2 மணி நேரமா இருந்தா ஆண்டவர் வந்து இல்ல பாஸ்டரை விட நீ மேலே போகவே முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை நிறுத்திடுவாரா? பாஸ்டர் 1 மணி நேரம் பைபிள் படிக்காரு, விசுவாசி 2 மணி நேரம் பைபிள் படிக்கி. இப்போ என்ன நடக்கும்? இப்போ என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். தூத்துக்குடியில் ஒரு கருவாட்டுக்காரர், கருவாட்டு விற்கிறவர், எசேக்கியா பிரான்சிஸ் மீட்டிங்க்கு போயிருக்காரு. அங்கே அவர் பைபிள்லேருந்து பிரசங்கம் பண்ணதை கேட்டு அவருக்கு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு ஸ்தோத்திரம் ஒரு பைபிளை வாங்கிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. பெரிய கொடுமை என்னன்னா அவருக்கு பைபிள் படிக்க தெரியாது, ஆனால் பைபிளை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு ஆ தி இல்லே ஆதியிலே இப்படி தப்பு படிப்பார். மனுஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிச்சிருக்காரு. 8 மணி நேரம் படித்தாலும் 8 வசனத்தை அவரால் நினைச்ச முடியாது, தாண்ட முடியாது. கருவாட்டு விற்கிறவர் தூத்துக்குடியில். ஸ்தோத்திரம். 8 மணி நேரம் பைபிள் படிவார் ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். கருவாட்டி வியாபாரத்துக்கு போகிறதில்லை, வீட்டம்மா கிளிக்கும். உமக்கு பெரிய பைபிளை வாங்கிட்டு வந்துட்டு படிக்க தெரியாத மனுஷனுக்கு ஏன் அந்த பைபிள்? எத்தனையோ மட்டும் அந்த அம்மா பைபிளை தூக்கி ஒளிச்செல்லாம் வேற வச்சிருக்கு. ஸ்தோத்திரம். கருவாடி விற்க போனாலும் ஒரு 4 காசு வீட்டுக்கு வரும். சோத்துக்கு வழி இல்லாமல் நான் பிள்ளைகளை வச்சுட்டு உட்காந்துருக்கோம், பைபிள் எடுத்து படிக்காம போயிடும், பைபிள் எடுத்து ஒளிச்செல்லாம் வேற வச்சிரும். இவர் மெனாக்கிட்டு தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க முடியும். பக்கத்து வீட்டிலலாம் பைபிள் கடன் வாங்கிட்டு வந்து ஸ்தோத்திரம் மறுபடியும் 8ஆம் வசனத்தில் ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு வசனத்தை எழுத்து கூட்டி 1 மணி நேரம் இப்படி மனுஷன் பைபிளை படிச்சிருக்கார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமாம், அதனுடைய விளைவு ஆவியானவர் அவருக்கு பைபிளை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆண்டவர் அவருக்கு அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இவர் கருவாடு விற்கிறதுக்கு போனால் அங்கே பிசாசு ஆடும். கருவாடு விற்கிற இடத்துல பிசாசு ஆடும்.
கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே போய் நின்னா அங்கே பிசாசு ஆடும். தேவனுடைய வார்த்தை உள்ள நிரம்ப நிரம்ப நிஜம். நான் ஆளை கூட சொல்லுவேன், இன்னைக்கு அவர் பாஸ்டராக இருக்கார், ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவரை மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு எப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் நிற்பார். அவரை பார்த்தா கருவாட்டுக்காரன்னு சைக்கிளில் கருவாட்டு கூடைய வச்சுட்டு கருவாடு கருவாடுன்னு சொல்லிட்டு போன மனுஷன் மாதிரி இன்னைக்கு அவர் டிப் டாப்பாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றதை பார்த்தா ஸ்தோத்திரம். ஆமாம், என்னையை விட பெரிய பாஸ்டராக இருப்பார். ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரே காரணம், படிக்க தெரியாத பைபிளை பல மணி நேரங்கள் உட்கார்ந்து படித்த காரணத்தினால பிசாசு அவரை கண்டு அலற ஆரம்பிச்சது. நான் சொல்றேன், அடுத்தவன் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு உன்னை கண்டு நடுங்குமானால் தேவனுடைய வார்த்தையினால நிரம்ப நிரம்ப உன் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு உன்கிட்ட வாலாட்ட முடியும். இன்னைக்கு உன் தலையில ஏறிய பிசாசு இந்த விளையாட்டு காட்டிட்டு இருக்குது. நான் சொல்ல, தேவனுடைய வார்த்தையினால் நீ நிரம்ப நிரம்ப நீ நடந்து போனா பக்கத்தில் இருக்கிறவன் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு என்ன செய்ய ஆரம்பிக்குது? ஆட ஆரம்பிக்குது, நடுங்க ஆரம்பிக்குது, குலுங்க ஆரம்பிக்குது, வெளியேற ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கிறவன் லைஃப்ல பிசாசு கிரியை செய்ய முடியலன்னா உன் வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஒரே காரணம், தேவனுடைய வார்த்தையினால் உன் இருதயத்தை எவ்வளவாய் நிரப்புகிறாயோ அவ்வளவாய் நீ ஆவிக்குரிய பலவானாய் மாறுவா. உன்னை பார்க்குற பிசாசு ஆட்டோமேட்டிக்காக நடங்கும். அல்லேலூயா. எனக்கே கொஞ்சம் இப்போ ஆசையாக தான் வருது. அல்லேலூயா. அவன் எனக்கே கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கு. காலையிலே படிச்சிருவோமே, என்னத்தை சோறு தின்னு, என்னத்தை ஊழியம் செஞ்சு, என்னத்தை போய் வந்து ஸ்தோத்திரம். பேசாமல் இன்னும் ஒரு பாயை விரித்து பைபிளும் கைமா நெஞ்சிருவோமே, உட்காந்துருவோமே. புரியுது, புரியலை, விளங்குது, விளங்கலை. ஸ்தோத்திரம். யாருக்கும் பிரசங்கம் பண்ணணுன்னு பைபிள் படிக்கக்கூடாது, தாறுமாறாக படிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம், கண்மூடித்தனமாக படிக்கணும். புரிஞ்சுது, புரியலை, ஸ்தோத்திரம். இந்த ஒரு 2 நாள் ஆகுமோ, இந்த எசேக்கியேலெல்லாம் வாஸ்தா, ஸ்தோத்திரம். 25 வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறமும் எசேக்கியேல் விளங்க மாட்டேங்குது. ஆனாலும் உட்கார்ந்து மங்குனி மாதிரி என்ன செய்யணும்? புரியாட்டாலும் ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காய், ஒரு பொரியல் செஞ்சு வச்சிருக்க, என்ன காயினே தெரியல, ஆனாலும் அள்ளி விடு, அடிச்சு விடு. அது என்ன சத்த உடம்புக்கு கொடுக்கணுமோ அந்த சத்த உடம்புக்கு கொடுத்து உன்னை பலவானாய் மாற்றுமோ. அதை விட தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய மனுஷனை பலவானாய் மாற்ற போதுமானதாக இருக்கிறது. எனக்கு சொந்தமாக ஒரு பைபிள் கூட இல்லை பாஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி தரேன். இன்னைக்கு ஒரு பைபிள் கொடுக்குற ஒரு மூடில் இருக்கிறேன். எனக்கு பைபிள் இல்லை பாஸ்டர் சொன்னீங்கன்னா கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். அந்த பிரபாகர் மகளுக்கு ஒரு பைபிள் கொடுங்கப்பா. இருக்கா அவளுக்கு? யோ, சொத்து சுகம் வாங்கி போடுறது பெருசு இல்லையா, பிள்ளைக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க ஐயா. ஐயோ பாவம், நல்ல பிள்ளைய பெக்கிறது பெருசு இல்லையா, அதுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க ஐயா. ஸ்தோத்திரம். நான் கூட வாங்கி தரேன். ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு பைபிள் இல்லை பாஸ்டர், நான் தாரேன், நான் உங்களை திட்ட மாட்டேன், இப்போ நல்ல மூடில் இருக்கேன். ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளாக பைபிள் இல்லாமல் நீ எதுக்கு சாப்பிடாம ஏச மாட்டேன். ஸ்தோத்திரம். நான் நல்ல மூடில் இருக்கேன், உடனே ஒரு பைபிள் தாரேன். ஸ்தோத்திரம். யாருக்காவது பைபிள் இல்லை, எனக்கு ஒரு பைபிள் தாங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம். நீங்கள் இப்போ ஒருத்தருமே இப்போ எல்லாமே நீங்கள் விளைஞ்சிட்டீங்க, ரொம்ப கவனமாயிட்டாள்வே. இவர் கேட்குற மாதிரி கேட்டு அப்புறம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. எதுக்கு நமக்கு வம்பு, அப்புறமாட்டி கூட மெல்ல போய் வாங்கிக்கலாம் நினைக்காதீங்க. இப்போவுமே உங்களுக்கு சுட்ட சுட்ட உடனே பைபிள் தாரேன். ஸ்தோத்திரம். வேண்டாம்ப்பா, நான் தொட்டு கொடுத்தனாலும் வாங்கிக்குவே தவிர. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நீங்கள் எல்லாருமே யோக்கியர்கள், பைபிள் வச்சுருப்பீங்க. ஆமாம், இருக்கிற பைபிளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு சொல்கிறேன், ஸ்தோத்திரம். பைபிளை ஸ்தோத்திரம் நீங்கள் தாறுமாறாக படிங்க. புரிஞ்சுது, புரியலை, நிறைய கேள்விகள் எழும்பியது, இந்த இடம் விளங்குது, இந்த இடம் விளங்கவே இல்லை, இந்த முழு அதிகாரமும் விளங்கலை, அடிச்சு விடு, படிச்சு விடு, ஸ்தோத்திரம், வாசிச்சு விடு. அது உனக்குள்ள போய் சப்கான்ஷியஸில் போய் தங்கும், தேவையான நேரத்தில் வெளியே வரும். அது சத்துருவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு போதுமான சத்தாக சரக்காக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய வார்த்தையினால் உன் இருதயத்தை நிரப்பு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண் இருக்கும்போதே படிச்சுக்கோ. இப்போ கண்ணாடி போட்டதுக்கப்புறம் கஷ்டப்படாத, நல்ல கண் இருக்கும்போதே உட்காந்து என்ன செஞ்சிரு. ஆமாம், தேவனுடைய வார்த்தையினால் உன் இருதயத்தை நிரப்பு. ஸ்தோத்திரம். ஒரு 10 வசனமாவது மனப்பாடம் பண்ணு. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், உன்னையும் அறியாமல் பிசாசு உன் வாழ்க்கையை விட்டு ஓடும். நான் சொல்ல, இந்த மாதிரி 8 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு ரோட்டில் நடந்து போனால் பக்கத்தில் இருக்கிறவனுக்குள்ள இருக்கிற பிசாசே ஓடுதுன்னா உன் லைஃப்பில் பிசாசு வேலை செய்ய முடியும்? அன்னைக்கு தான் நீ பிசாசின் மேலே ஜெயம் எடுக்கிறவளாய் மாறுவாய். பிசாசு நசுக்கப்பட்டால் சமாதானத்தின் தேவன் உன் லைஃப்பை நிரப்புவார். கருவாடு விற்றா தான் சாப்பிட முடியும். அவர் கருவாடு விற்க போகல, உட்காந்து பைபிள் படித்தார். இன்றைக்கி அநேக குடும்பங்களை போஷித்து காப்பாற்றுகிற ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார். 100கணக்கான விசுவாசிகள் அவர் சபைக்கு இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் இன்னைக்கு பாஸ்டர் ஆகிட்டார். அல்லேலூயா.
ஆமாம், ஸ்தோத்திரம். படிக்க தெரியாது, படிக்க தெரியாத ஒரு ஆள், 8 வசனத்தை 8 மணி நேரம் படிக்கக்கூடிய ஆள் பைபிளை இப்படி படித்து பாஸ்டராக இருப்பார்னா நீங்கள்லாம் எவ்வளவு படிக்க தெரிஞ்ச ஆள், எவ்வளோ அழகா என்னைய விட நல்ல தெள்ளந்தெளிவாக வாசிக்க. திரும்ப அந்த மேட்ருக்கு வருவோம். பாஸ்டரை விட நீங்கள் பெரிய ஆள் ஆயிருவீங்க. 119 எத்தனை வசனம்? 99. 100 வசனம் வாசிங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனா இருக்கிறேன். முதியோருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும், முதியவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். ஆனால் பைபிள் படிக்க படிக்க சங்கீதக்காரன் சொல்றாரு, முதியவர்களை விட நான் ஞானம் உள்ளவனாய் மாறுகிறேன். அல்லேலூயா. சத்தியத்தின் மேல ஒரு வாஞ்ச, தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு தாகம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கேரளாவில் ஒரு பிள்ளைய பார்த்தேன், இந்த அந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கா. ஸ்தோத்திரம். ஏசாயா 63:4 சொல்லு, கடகடன்னு சொல்லுது. வெளிப்படுத்தல் 2:3 சொல்லு, கடகடன்னு சொல்லுது. ஆதியாகமம் 8:3 சொல்லு, கடகடன்னு சொல்லுது. ஏமா பைபிளில் எந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் சொன்னால் சொல்லுது, ஒரு வசனத்தை சொல்லி இந்த ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா சொல்லுது. பைபிளையே கரைச்சி குடிச்சு மனப்பாடம் பண்ணிடுது. அப்போ பேய் அந்த பிள்ளைக்கு முன்னாடி எப்படி நடுங்கும்? பைபிளையே கிழிச்சு 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 முழுங்கிட்டு. 119 சங்கீதம் எனக்கு மனப்பாடமாக தெரியும்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சார் அந்த பீரோவில் ஒரு 1 லட்ச ரூபா எடுத்துட்டு வா. 119 சங்கீதம் ஃபுல்லாக எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பிரபாகர், ஐயோ 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 ஐயோ, நல்ல சான்ஸை விட்டுட்டனே. நீ தெரிஞ்ச 4 நாள் கடையை பூட்டிட்டு கூட உட்காந்து 119 படிச்சிருப்பனே. 91 கேட்கல. ஸ்தோத்திரம். இவர் எப்படி 91 தெரியுமா? ஏன் 91க்கா 1 லட்ச ரூபா கொடுக்க முடியும்? ஸ்தோத்திரம். பத்தியா நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கா? பத்தியா தாய்மாரே, நீங்கள் உங்கள் பிள்ளைய இன்ஜினியருக்கு படிக்க வைப்பீலோ, டாக்டருக்கு படிக்க வைப்பீலோ, பிஏ படிக்க வைப்பீலோ, எம்ஏ படிக்க வைப்பீலோ, இந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு 100 வசனத்தை உங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வைப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அந்த பிள்ளைகள் சமாதான வாழ்க்கை வாழ்வார்கள். சமாதானத்தின் உடன்படிக்கை அவர்களோடு ஏற்படும். அந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகளும் இந்த சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், யாவருக்கும் அவர் சமாதானத்தை அருளுகிறார். காரணம், அங்க தடையா இருப்பதற்கு சாத்தான் ஒருத்தன் இல்லை. சத்தியம் பலமாய் உபதேசிக்கப்படும் போது, சத்தியம் பலமாய் உள்ள இறங்கும் போது அங்க சமாதானம் தான். தடைக்கு சாத்தான் அங்க இல்ல, சாத்தான் நசுக்கப்பட்டு போய் விடுகிறான். ஆனபடினாலே சமாதானத்தை தடுக்கிற சாத்தான் அங்க இல்லாதபடினாலே சமாதானம் வாழ்க்கையில குபுக் குபுக்குன்னு இறங்கும். அல்லேலூயா. அது நிறைவாய் பொங்கி வழியும். அந்த சமாதானம் தலைமுறைகளுக்குள்ளே வழிந்து ஓடும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு ஆளு நீங்க தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருப்பீங்கன்னா உங்க சந்ததிகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வழிந்து ஓடும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், ஸ்தோத்திரம். ஆமா, இனிமே உங்க பைபிள் எப்பவும் ஸ்தோத்திரம். ஆமா, உங்க வீட்டில் படிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமா, இந்த பைபிளை நல்ல பைபிளா வாங்க. கண்ணுக்கு தெரியாம சின்னதா பொடுசா, நான் சும்மா ஸ்டெயிலுக்கு காரில் வைக்கிறதுக்கு வைப்பேன். இந்த சின்ன பைபிளை வாங்கி ஸ்டெயிலுக்கு காரில் வைக்கிறதுக்கு வைப்பேன். யாராவது ஒரு புது கார் வாங்கினா அவங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்து ஒரு பைபிளை வாங்கி வைப்பேன். அடுத்து யார் கார் வாங்கிட்டு வராங்களோ ஜெபம் பண்ணி அவங்களுக்கு கார் கொடுத்துருவேன். என் காரில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம சர்ச்சில் யார் கார் வாங்கிட்டு வந்தாலும் என்ன கொடுக்குறது? ஆமாம், ஸ்டெயிலுக்கு வைக்கிறதுக்கு. அதை எடுத்து படிக்க முடியாது. ஆனால் படிக்கிறதுக்குன்னு பைபிள் வாங்கி வைங்க. நல்ல பெருசாக, நல்ல பெரிய எழுத்தா உட்காந்து சமணம் குட்டி நல்லா படிக்கிற மாதிரி நல்ல பெரிய பைபிளை வாங்கி வைங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 10 பைபிளாவது வீட்டில் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு ஆளுக்கு ஒரு 2 பிளேட் 3 பிளேட் வச்சுருக்கீங்கல்ல, டிஃபன் சாப்பிட்றது, லஞ்சு சாப்பிட்றது, அப்புறம் இந்த குழியாக போட்டு கூட்டு வைக்கிறதுக்குரிய. ஸ்தோத்திரம். அப்போ பைபிள், ஸ்தோத்திரம், நம்ம வெளியில் கொண்டு போக ஒரு பைபிள், வீட்டில் படிக்க ஒரு பைபிள், ஸ்தோத்திரம், சர்ச்சுக்கு கொண்டு வர பைபிள், அப்படி பல பல பைபிள் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு 5 பைபிளாவது குறைஞ்சது இருக்கும், 10 பைபிளாவது இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் எத்தனை பைபிள் வச்சுருக்கேன் தெரியுமா? இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், ஸ்தோத்திரம். தமிழ் பைபிள்லேயே பல டிசைன்ஸில், ஸ்தோத்திரம், கண்கார்டன்சியோட, ரெஃபரன்ஸோட, ஸ்தோத்திரம். ஆமாம் ஆமாம், ஸ்தோத்திரம். வித்தியாசமான பைபிளை வாங்கி ஆசையாய் படிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னொரு 3 மாதம் இருக்குது. நினச்சா 3 மாதத்தில் ஒரு தடவை பைபிள் என்ன பண்ணிடலாம்?
முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். உலகத்திலேயே பெரிய சபை பாலியாங்கிச்சோ சர்ச்சு, அவர் இறந்துட்டார். இப்போ அவருடைய இன்னொரு பாஸ்டர் யாரோ அதுக்கு பாஸ்டராக இருக்கார். அந்த பாஸ்டர் கூட நம்முடைய ஐயா டேவிட் பிரகாஷ் ஐயா ஒரு இந்தோனேஷியாவில் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் எவ்வளோ பைபிள் படிக்கணும்? ஒரு வருஷத்தில் 7 முறை நான் பைபிளை படித்து முடிச்சிருவேன்னு சொன்னாராம். உலகத்திலே பெரிய சர்ச்சு. அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பார், எவ்வளோ கல்யாணம் நடத்தி வைக்கணும், எவ்வளோ பால் காய்ப்பு, எத்தனை செத்த வீடு, எவ்வளோ பிஸியாக இருப்பார். ஆனால் அவரே ஒரு வருஷத்துக்கு 7 தடவை நான் பைபிளை முடிச்சிருவேன் அப்படிங்கிறாராம். ஸ்தோத்திரம். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்தோத்திரம், பைபிள் படிக்கிறதுக்கும் சபை வளர்வதற்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கும் சபை வளர்வதற்குமே சம்மந்தம் இருக்குன்னா, பைபிள் படிக்கிறதுக்கும் குடும்பம் வளர்வதற்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை சாத்தான பலவீனப்படுத்தும், சமாதானத்தை மடை திறந்து விடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது தேவனுடைய வார்த்தையினுடைய குணம், தேவனுடைய வசனத்தினுடைய குணம். ஸ்தோத்திரம். ஐயோ 10:45. ஸ்தோத்திரம். நம்பர் 2 ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம். இதை குறித்து நான் இன்னொரு முறை நான் உங்களுக்கு பேசுகிறேன், நேரம் ஆகிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், அதை சிந்திக்கணுமா? தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை அறியணும், ரத்தத்தை தியானிக்கணுமா? தியானிக்கணும். ஸ்தோத்திரம். நம்பர் 3 சிலுவையில் நடந்ததை விசுவாசிக்கணும். நான் இப்போ நம்பர் 3க்கு போயிடுறேன். ரத்தத்தை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் ரத்தத்தை குறித்து. ஸ்தோத்திரம். இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த 3வது சொல்லி முடிச்சிடுறேன். சிலுவையில் நடந்ததை என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணுமா? சிலுவையில் என்ன நடந்தது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 53:5. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சரி. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நல்ல கவனிங்க. இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடியே சிலுவையில என்ன நடக்க போகிறது என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். அதுல சொல்றாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள்லாம் சமாதானமா இருக்கும்படியாக ஆக்கினைய, தண்டனைய, சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கான கஷ்டத்தை அவர் தன்மேல என்ன பண்ணிட்டாராம்? ஏற்றுக்கொண்டாராம். நான் எங்க இப்போ உங்களுக்கு முக்கியமான சொல்ல போறதை கவனிங்க. இவ்வளவு நேரம் நீங்க கவனிக்காதான் போறோம், இப்போ கவனிங்க. ஸ்தோத்திரம். அவர் சிலுவையிலே என்னவெல்லாம் சகித்தாரோ அதை நீங்க உங்க வாழ்க்கையில சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் சகிச்சு அவரும் சகிச்சு டோட்டல் வேஸ்ட். அவர் சகித்ததை நீங்க சகிக்க வேண்டாம். நீங்க சகிக்கணும்னா அவர் அதை என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சகித்திருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஆனா சமாதானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தன் மேல வருவித்துக் கொண்டார். நம்ம சமாதானமா இருப்பதற்காக சிலுவையிலே அவர் சமாதானத்தை இழந்தார். ஸ்தோத்திரம். இயேசு சமாதானத்தை இழந்தார். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. இதை என்ன பண்ண வேண்டுமாம்? விசுவாசிக்க வேண்டுமாம். சிலுவையில் நடந்ததை நீங்க என்ன பண்ண வேண்டுமாம்? விசுவாசிக்க. என்ன விசுவாசிக்கணும்? எனக்காக ஒருத்தர் சமாதான காரணராக என்ன பண்ணிட்டாரு? மாறிவிட்டார். ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம். நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவர் சமாதான காரணரா இருப்பார் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் 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 பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. சமாதான, ஆமா ஸ்தோத்திரம், அவர் சமாதான காரணர். He is the reason for the peace. அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவைக்கு போயிட்டார். இப்போ சமாதானத்தை நீங்க விசுவாசிச்சா போதும். எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக ஒருத்தர் சமாதானத்தை இழந்தார் என்று விசுவாசித்தால் போதும். உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு என்ன வரும்? சமாதானம். எப்படி வரும்? சாத்தான் உங்க மேல சமாதானத்தை கெடுக்கிற விஷயத்தை பேலன்ஸ் செய்ய முடியாது. இங்க பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பிரியா தான் ஏத்தாப்புல உட்காந்துருக்கேன். அதனால பிரியாவே தான் இழுக்க வேண்டியது. பிரியா ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கிட்டான். யார்கிட்ட? நம்ம சிடி ஜெயராஜ் பாஸ்டர்கிட்ட. ரொம்ப பயங்கரமான ஆள். வாரம் வந்து கழுத்தை பிடிப்பார். எங்கே 10,000? 10,000 தானே, வட்டியாவது கொடு அப்படி சொல்லி பிடிக்காரு. கழுத்தை பிடிக்க. நீ கடனும் வாங்கலை, அவர் கொடுக்கவும் இல்லை. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ ஸ்தோத்திரம், இதனால் எனக்கு சபைக்கு வரவே பிடிக்கலப்பா, போனாலே
சிடி வராரு, எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது, வரல. சரி, இது எனக்கு விஷயம் வந்தோடனே சரி என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை அப்படின்ட்டு நான் ஒரு 10,000 ரூபாயை வாங்கி, ஸ்தோத்திரம், யார்கிட்ட? பாஸ்டர் மாட்ட தான் வாங்கி, ஸ்தோத்திரம், இவளுக்காக நான் யார்கிட்ட கொடுத்துட்றேன்? சிடி ஜெயராஜ் பாஸ்டர் கொடுத்துட்டேன். இப்போ திரும்பியும் இவா அவரை பார்த்தாலே எனக்கு படபடப்பாக இருக்குது, அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னால் இதுதான் கொடுமைங்கிறது. கல்வாரி சிலுவையில் நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த ஆக்கினையை தன் மேலே என்ன பண்ணிட்டாராம்? சுமந்து கொண்டார். அதுக்கப்புறம் நீங்கள் சமாதான குறைவோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது பாஸ்டர்னா, பிரச்சனை சாத்தான் அல்ல, பிரச்சனை நீங்கள் தான். இன்னைக்கு அந்த வேண்டும் தூர விலக வேண்டும். ஏற்கனவே சாத்தான் ஒரு பெரிய வில்லன் தான். அவன் உங்களை பார்க்கும் போதெல்லாம் பயமுறுத்துற மாதிரி செஞ்சிருப்பான், காரியங்களை பேசியிருப்பான். ஆனால் இன்றைக்கு அந்த கடன் அடைக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. ஆமா, மன்னிக்கப்பட்ட பழைய பாவத்தை பிசாசு வந்து ஞாபகப்படுத்தி உங்க சமாதானத்தை கொலைப்பான் என்றால் நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்துல போ பிசாசே. மன்னிக்கப்பட்ட பாவம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருமானால் நீங்க அந்த பிசாசை பார்த்து என்ன சொல்லணும்? எனக்காக ஒருத்தர் கல்வாரி சிலுவையில சமாதானத்துக்காக உயிரையே கொடுத்துட்டார், இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படி சொல்லி துரத்தி அடிக்கணும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஆமாம் வாயை திறந்து சொல்லணும். சில நேரங்களில் விசுவாசத்தில் நம்ம நிற்கும் போது ஸ்தோத்திரம், சில ஆட்கள் வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஸ்தோத்திரம், நமக்கே தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். இயேசுவின் நாமத்தில் போ போ போன்னு ஏற்கனவே நம்ம 10 தடவை போராடிட்டு இருப்போம். பக்கத்தில் ஒரு ஆள் வந்து என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன உங்கள் முகமே ஒரு மாதிரியா இருக்க என்ன அப்படின்னு வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்போம். இதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? இப்போ நான் சமீபத்தில் கண்டுபிடிச்சது, எப்படி பிசாசை இயேசுவின் நாமத்தில் போன்னு துரத்துறீங்களோ அவங்களையும் இயேசுவின் நாமத்தினால போ. வேற என்ன செய்ய? போன வாரம் பயங்கர தலைவலி, நான் தலைவலின்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் தலைவலியை போ 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 போன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அது இப்போ ஒரு ஆள் பக்கத்தில் வந்து அக்கறை என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, இயேசுவின் நாமத்தில் நீனும் போ, பேயும் போ, நீனும் போ. நம்மளை யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம் ஆமாம் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியா வந்து ஸ்தோத்திரம் சொர்ணாடினாங்கன்னா என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் பேயும் போ, நீயும் போ. ஸ்தோத்திரம், 2 பேரும் என்ன செய்ய வேண்டியதான்? ஸ்தோத்திரம், கடனை இயேசு கொடுத்துட்டார், கடனை பாஸ்டர் அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவரை பார்த்தாலே எனக்கு இது மாதிரி இருக்குன்னா சொல்ல வேண்டியது இயேசுவின் நாமத்தில் பேயும் போ, இயேசுவின் நாமத்தில் நீயும் போ. ஸ்தோத்திரம். யார் வந்து சொன்னாலும் சரி அவங்களை என்ன செய்ய வேண்டியதான்? இயேசுவின் நாமத்தில் துரத்தி அடிக்க வேண்டியதான். அப்படி சொன்னா நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக நடந்ததை விசுவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அறிக்கையாக என்ன பண்ணணும்? வாயை திறந்து சொல்லணும். அப்படி சொல்ல சொல்ல பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? தூர விலகி. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸ்தோத்திரம். சில நேரம் பிசாசு 2 கொம்பு வச்சுட்டு கருப்பாக வரமாட்டான். ஸ்தோத்திரம். சில நேரம் பிசாசு ரொம்ப அழகாக சாரி கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டுக்கிட்டே வருவான். ஸ்தோத்திரம். எப்படி வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால போ. ஸ்தோத்திரம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், ருதுபரன் ஜேம்ஸ், பேர் சொல்லக்கூடாது. அவன் பிசாசு சொல்கிறதே வித்தியாசமாக இருக்கும். அவனுக்கு ஏதாவது விதானம் அப்படிமா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஏதோ பிசாசு வந்து அவனுக்கு மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு போல. எங்களோட கிளாஸில் படித்தான். கிளாஸில் உட்காந்துருக்கும் போது, பைபிள் காலேஜில் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு கர்மா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்போ ஏதோ பிசாசு வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்? டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் போல இருக்குன்னு. நம்ம ரைட்டில் லெஃப்டில் உட்காந்துருந்தோமோ பூம்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த மாதிரி யாரும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் ஹைஜீனிக். அது வந்து சுத்தபத்தம் இல்லை. ஸ்தோத்திரம். அவனுக்கு பிசாசு மேலே டென்ஷன் வந்துன்னா காரி துப்புற பழக்கம் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தில் போ அப்படி சொல்லி பழகுங்க. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு ஜெயம் உண்டாகும்.
இல்லை பாஸ்டர் எனக்கு காரி துப்புனா தான் ஒரு ரிலீஃப் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னா துப்பி இருப்பார், என்ன செய்ய முடியும் நம்ம. நான் அதில் ஒன்றும் சொல்லலை. முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு தோற்கடிக்கப்பட வேண்டும், காலின் கீழ் நசுக்கப்பட வேண்டும். நீ காரி துப்பு, நீ என்னமோ செஞ்சுட்டு போ. என்ன செஞ்சாலும் பிசாசு என்ன செய்யப்பட வேண்டும்? நசுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு உண்மையை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் புதுசாக ஒரு பிசாசை போய் என்ன செய்ய போகிறதில்ல, சண்டை போட போகிறதில்ல. ஏற்கனவே இயேசுவினால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு பிசாசோட தான் நீங்கள் ஜெயம் எடுக்கிறீங்க. ஏற்கனவே தலை நசுக்கப்பட்ட ஒரு சாத்தானோட தான் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. சாத்தான் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய வேலையை செய்வான்னா, இயேசுவுக்கு அடிமையாக இருந்த சாத்தானுக்கு இவ்வளவு பவர் இருக்குமானால், அவனுக்கு எஜமானாக இருந்த இயேசுவை உங்கள் தகப்பனாக பெற்றிருப்பீர்களானால், ஓ, நீங்கள் எவ்வளவு அதிக பலவான்களாக இருப்பீர்கள். சாத்தானின் மேல் ஜெயம் எடுக்க எவ்வளவு உரிமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிப்பது என்பது உங்கள் பிறப்புரிமையாக இருக்கிறது. உங்கள் பிறப்புரிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி உங்க அப்பா சொத்து உங்க அம்மா சொத்து உங்களுக்கு சொந்தமோ, அதுபோல சாத்தானின் மேல் ஜெயம் எடுப்பதும் உங்கள் பிறப்புரிமை சொத்தாக இருக்கிறது. அதை நீங்க ஐயோ அவன் அப்படி பண்ணிடுவானோ, ஐயோ அவன் இப்படி பண்ணிடுவானோன்னு செகண்ட் மைண்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே தேவனால் நசுக்கப்பட்டவன். இப்ப தலை நசுக்குன பாம்பை ஜான் அடிச்ச உடனே வாழை ஆட்டிச்சு பாருங்க. அந்த வாழை ஆட்டுறதை பார்த்து தான் கிடந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பயந்துகிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏற்கனவே உன் கடன் அடைக்கப்பட்டாயிற்று. ஏற்கனவே சிலுவையில நீ சமாதானமாக இருக்கும்படியாக ஒரு சமாதான காரணர் தன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை இழந்திருக்கிறார். அவரும் இழந்து நீனும் சமாதானத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். அவர் உனக்காக சமாதானத்தை இழந்தபடினால் நீ உரிமையோடு அந்த சமாதானத்தை உன் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். Of praise, casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.